சொல்லி கடவுள் ஒளியை படைத்தார். ஒளிக்கு பகலென்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் விண்மீன்களையும் படைத்தார் கடவுள். வானமும் பூமியும் அவராலேயே உண்டானது. நீரையெல்லாம் ஒன்றாக திரட்டி கடல் என்றும், உலர்ந்த தரையை உருவாக்கி நிலம் என்றும் பெயரிட்டார் கடவுள். கனிதரும் மரங்கள், மலர்ந்து மனம் பரப்பும் செடி கொடிகள், நீர் தாவரங்கள், பசுமை புல்வெளிகள் அனைத்தையும் உண்டாகுக என்று ஒரு சொல்லாலே படைத்தார் கடவுள். காலங்களும் நேரங்களும் நாட்களும் அவராலேயே உண்டாயின. மீன் இனங்கள், நீர்வாழ் விலங்குகள், வானத்து பறவைகள், பூச்சி இனங்கள், நிலத்தில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் என அனைத்தையும் படைத்தார் கடவுள். பயமுறுத்தும் கொடிய காட்டு விலங்குகள், சாதுவான பிராணிகள், வீட்டு விலங்குகள் என அனைத்தையும் தத்தம் இனத்தின்படியே படைத்தார் கடவுள். யாவற்றையும் பலுகி பெருகி பூமியை நிரப்ப ஆசிர்வதித்தார் கடவுள். இவை அனைத்தையும் ஆண்டு நடத்த, உணவாக உண்டு மகிழ ஆதாம் என்ற மனிதனையும் ஏவாள் என்ற பெண்ணையும் தன் சாயலாக படைத்தார் கடவுள். கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அனைத்தையும் கொடுத்தாலும் விளக்கப்பட்ட கனியை உண்ணக்கூடாது என்ற கட்டளையையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் சாத்தானின் வஞ்சக வலையில் விழுந்த அவர்கள் கடவுளின் கட்டளையை புறக்கணித்து பாவத்தை தேடிக்கொண்டனர். பாவத்தின் பரிசாக வேதனையும் துயரமும் நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களின் வழியாக பிறந்த சந்ததிகள் பூமியில் பலுகிப் பெருகினர். அவர்களோடு இணைந்து பாவமும் பெருகியது. மண்ணுலகில் மனிதர்களை படைத்ததற்காக கடவுள் மனம் வருந்தினார். 40 நாட்கள் பகலிலும் இரவிலும் கடும் மழை பொழியச் செய்து அனைத்தையும் அழித்தார் கடவுள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த நோவா எனும் நல்ல மனிதரையும் அவர் தம் குடும்பத்தையும் வெள்ளப்பெருக்கிலிருந்து பேழையில் காத்தார். நோவாவின் வழியாக பெருகிய மக்கள் கடவுளை மறந்து வாழ்ந்தனர். இவர்களிடையே விசுவாசம் மிக்க ஆபிரகாம் எனும் மனிதரை கடவுள் தேர்ந்து கொண்டார். கடவுள் தனது திட்டங்களையெல்லாம் ஆபிரகாமின் வழியாக மக்களுக்கு தெரிவித்தார். ஆபிரகாம் கடவுளின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்தார். அவரின் விசுவாசம் எத்தகையது என்று சோதிக்க ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவரே, இதோ அடியேன் கேட்கிறேன். உன் மகன் ஈசாக்கை சொல்லுங்கள் ஆண்டவரே. உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ எனக்கு பலியிட வேண்டும். ஆண்டவரே, உன் விருப்பப்படியே நீர் எனக்கு தந்த ஒரே மகனை உமக்கு பலியாக தருகிறேன். ஆண்டவரே, கடவுளுக்கு வாக்களித்தபடியே ஆபிரகாம் தன் ஒரே மகனான ஈசாக்கை பலியிட முனைந்த பொழுது கடவுள் அவரை தடுத்து ஆபிரகாம் தன்மேல் கொண்டிருந்த விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் ஆசிர்வதித்தார். விண்மீன்களைப் போலவும் கடல் மணலைப் போலவும் ஆபிரகாமின் சந்ததிகள் பெருகும் என்று வாக்களித்தார் கடவுள். இவ்வாறு
ஆபிரகாமின் வழியாக மக்கள் பலுகிப் பெருகினர். இவர்கள் இஸ்ரேல் மக்கள் என அழைக்கப்பட்டனர். கடவுளை நம்பி அவரின் வார்த்தையின்படி வாழ்ந்தபோது இஸ்ரேல் மக்கள் மகிழ்வோடு வாழ்ந்தனர். கடவுளை மறந்து தங்கள் மனம் போனபடி வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனால் எகிப்து நகரில் அடிமைகளாய் ஆக்கப்பட்டு சொல்லொண்ணா துயரத்திற்கு ஆளானார்கள். ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை மோயிசன் வழியாக அடிமை தலையிலிருந்து மீட்டார் கடவுள். இஸ்ரேல் மக்களின் வாழ்வு சிறக்க 10 கட்டளைகளையும் கொடுத்தார் கடவுள். கடவுளின் பேரதிசயங்களை கண்ட பின்பும் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். துர்த்தேவதைகளை வணங்கினர். எனவே ஆண்டவர் அவர்களை மிதியானரிடம் ஒப்படைத்தார். மிதியானரின் ஆட்சியில் இஸ்ரேல் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டனர். இஸ்ரேல் மக்களின் நிலங்களும் தானிய விளைச்சல்களும் ஆடு மாடுகளும் கொள்ளையடிக்கப்பட்டன. மிதியானரிடம் கடும் துயரமுற்ற இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி கூக்குரலிட்டனர். அவர்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் கடவுள். யோவாசின் மகனான கிதியோன் எனும் ஒருவரிடம் கடவுள் தன் தூதரை அனுப்பினார் இஸ்ரேல் மக்களை காக்க. வலிமைமிக்க கிதியோனே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இறைவனின் தூதரே, எகிப்து நாட்டில் அடிமைகளாயிருந்த எங்களை விடுவித்த கடவுள் ஏன் எங்களை மிதியானரின் கொடுமைகளுக்கு ஆளாக்கினார்? ஆண்டவரின் பேரதிசயங்கள் எல்லாம் எங்கே போனது? மிதியானர்களிடமிருந்து தப்பிக்க எங்கள் மக்கள் எல்லாம் மலை குகைகளிலும் குன்றுகளின் பிளவுகளிலும் ஒளிந்து வாழ்கின்றார்களே. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று நீர் சொல்வது உண்மையானால் ஏன் இழிவான கொடுமைகளுக்கு நாங்கள் ஆளானோம்? கிதியோனே, உனது இதே ஆற்றலுடன் மிதியானரிடம் செல். மிதியானரின் கைகளிலிருந்து இஸ்ரேல் மக்களை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது ஆண்டவர் அல்லவா? ஐயோ, நானா? எந்த வகையில் நான் இந்த மக்களை விடுவிப்பேன்? இஸ்ரேல் குடும்பங்களில் மிகவும் நலிவுற்ற குடும்பம் எங்கள் குடும்பம்தான் என்று ஆண்டவருக்கு தெரியுமே. அதிலும் நானோ மிகச் சிறியவன். ஆண்டவர் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஆளாக மிதியானரை வெற்றி கொள்வாய் என நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். கடவுளின் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் கடவுளின் தூதர் என்பதற்கு என்ன அடையாளம்? இதோ நான் சென்று உணவு படையலை உன் திருமுன் வைக்கிறேன். அதுவரை இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகாதிருங்கள். சரி, உம் விருப்பப்படியே நான் காத்திருக்கிறேன். என்னிடம் பேசியது ஆண்டவரா? கிதியோனே, பயப்படாதே, வெற்றி உனக்கு. இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் துன்பப்படும் போதெல்லாம் கடவுளின் பேரன்பு அவர்களை காத்தது. கடவுளின் அன்பை கண்டுணர்ந்த பின்பும் இஸ்ரேல் மக்கள் விலங்குகளை உருவமாகச் செய்து வழிபட்டனர். களிமண்ணால் ஆன வேற்றினத்து தெய்வங்களான பாகால், தாகோன் ஆகிய சிலைகளுக்கு படையல்கள் வைத்து வழிபட்டனர். அவர்களின் செயல்களால் சினமுற்ற கடவுள் அவர்களை பெலிஸ்தியர்களின் கைகளில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களிடம் அளவுக்கதிகமாக வரி வசூல் செய்து அவர்கள் உடைமைகளை எல்லாம் கொள்ளையடித்தனர். அவர்களுக்கு எதிராக பேசிய இஸ்ரேல் மக்களை கொன்று குவித்தனர். எனவே இஸ்ரேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வந்தார்கள். இஸ்ரேல் மக்களை மீட்க சாம்சன் என்பவரை தெரிந்தெடுத்தார் கடவுள். சாம்சனுக்கு மிகுந்த உடல் வலிமையை கொடுத்தார் கடவுள். வெறும் கைகளால்
கர்ஜிக்கும் சிங்கத்தையே கொல்லும் ஆற்றல் வாய்ந்தவராக விளங்கினார் சாம்சன். உண்மையிலேயே நீ மிகுந்த பலசாலிங்கிறத நிரூபிச்சிட்ட சாம்சன். அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றார் சாம்சன். பெரும் போராட்டத்திற்கு பின் பெலிஸ்தியர்களால் கைது செய்யப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலும் கூட 30,000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தார் சாம்சன். இவ்வாறு வேற்றினத்து அரசர்களின் பிடியிலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு ஒளியான வாழ்வுக்கு வழிநடத்தினார் கடவுள். அக்காலத்தில் யோபு என்ற ஒருவர் கடவுளுக்கு ஏற்ற நீதிமானாக வாழ்ந்து வந்தார். மிகுந்த செல்வம் படைத்த யோபு கடவுளுக்கு அஞ்சி உண்மை வாழ்வு வாழ்ந்து வந்தார். கடவுளின் அனுமதியுடன் சாத்தான் யோபுவை சோதித்தான். யோபுவின் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் சாத்தான் சாகடித்தான். அவரின் எல்லா சொத்துக்களும் சாத்தானால் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது. யோபுவின் உடல் நலத்தையும் சாத்தான் சீர்குலைத்தான். தொழுநோய் அவரை தாக்கியது. உடலெங்கும் புண்கள் தோன்றி நாற்றமெடுத்தன. யோபு பட்ட துன்பத்திற்கு காரணம் அவர் செய்த பாவமே என்று நண்பர்களும் யோபுவின் மனைவியும் திட்டியபோது கூட கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் யோபு. ஒரு நாள் இந்த கன்றாவிய பார்க்க சகிக்கல. நீங்க நல்லவரா இருந்து என்ன பிரயோஜனம்? இரக்கமே இல்லாத அந்த கடவுளால நாம கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம். இல்ல இல்ல அப்படி சொல்லாத. வேற எப்படி சொல்றது? நாம பெத்த 10 பிள்ளைங்களும் ஒரே நாள்ல செத்து போயிடுச்சு. எல்லா சொத்தையும் நாம இழந்துட்டோம். உங்க உடம்பெல்லாம் புண்ணு பிடிச்சி தொழுநோயாளியா ஆயிட்டீங்க. ஆனா இன்னும் நீங்க கடவுளே கடவுளேன்னு ஜெபம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் உன் வாயை மூடு. அறிவு கெட்டத்தனமா பேசாத. தாயோட வயிற்றுல இருந்து பிறக்கிறப்ப நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல. அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போறப்ப ஒன்றும் கொண்டு போக போறதில்ல. நமக்கு நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுறோம். ஆனா கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஏன் கடவுளை திட்டணும்? கடவுளா கொடுத்தாரு, கடவுளே எடுத்துக்கிட்டாரு. இதுல புலம்பி என்ன ஆக போகுது? இந்த கொடூர வியாதியிலையும் இன்னும் கடவுளை நீங்க நம்புறீங்களா? இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்த அந்த கடவுளை நல்லா சத்தம் போட்டு திட்டிட்டு செத்து போங்க. சும்மா காட்டு கழுத மாதிரி கத்தாத. என்ன காயப்படுத்தினாலும்
கட்டு போடுறவர் அந்த கடவுள் தான். என்ன அடிச்சாலும் அணைக்கிற அன்பராத்தான் நான் அவரை பார்க்கிறேன். அந்த ஆண்டவருக்கு எதிரா அவரை திட்டி ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். இவ்வாறு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்த யோபுவை ஆசிர்வதித்தார் கடவுள். தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது. அவர் இழந்த செல்வங்களை இரட்டிப்பாக அவருக்கு கொடுத்தார் கடவுள். மீண்டும் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர். அதற்கு பின் யோபு 140 ஆண்டுகள் வரை வாழ்ந்து தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை 4ஆம் தலைமுறை வரை காணும் பேறு பெற்றார். கடவுளின் திட்டங்களையும் எண்ணங்களையும் அறியாத இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தனர். அதன் விளைவாக பாபிலோனியர்களின் கைகளில் அடிமைகளாய் ஆக்கப்பட்டனர். பல இறைவாக்கினர்கள் கடவுளால் இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பப்பட்டு ஒளியின் மக்களாக வாழுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இறைவாக்கினர் ஒசேயா இஸ்ரேல் மக்களின் பொய் வாழ்க்கையை, கீழ்ப்படியாமையை, நம்பிக்கை துரோகத்தை கண்டித்தார். கடவுளின் வழிகளை விட்டு விலகினால் கடவுள் அவர்களுக்கு தண்டனை வழங்குவார் என்று அறிவித்தார் ஒசேயா. தரம் கெட்ட வாழ்க்கை வாழும் இஸ்ரேல் மக்களே, உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலு நம்மளை திட்டுறான்? தம்பி, இவர்தான் இறைவாக்கினர் ஒசேயா. இவர்தான் ஒசேயாவா? இஸ்ரேல் மக்களே, ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. உங்களுக்கு கடவுளை தெரிந்து கொள்ளும் அறிவும் இல்லை. பொய்யான தீச்செயல், கொலை, திருட்டு, விபச்சாரம் ஆகியவை உங்களிடையே பெருகிவிட்டன. எல்லா கட்டுப்பாடுகளையும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். உங்களது கொலைவெறியால் இரத்தப்பழி மேல் இரத்தப்பழி குவிந்து கிடக்கிறது. உங்களது பாவ செயல்களால் இந்த நாடே நலிந்து போயிருக்கின்றது. உங்களது தீச்செயல்களால் வானத்து பறவைகளும் கடல்வாழ் மீன்களும் கூட அழிந்து போகின்றன. எவனும் என் மேல் குற்றம் சொல்ல வேண்டாம், எவனும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் என்று திமிர் பிடித்து அலைகின்றீர்கள். இதோ ஆண்டவர் கூறுகிறார், உங்களது தீய வழிகளுக்கான தண்டனை உங்கள் மேல் திண்ணமாய் விழும். நீங்கள் தண்டனை தீர்ப்பு பெறும் நாள் வந்துவிட்டது. ஆதலால் இஸ்ரேல் மக்களே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஒளியாம் கடவுளை நம்பி அவருக்காக காத்திருங்கள். இவ்வாறு பாவ வாழ்க்கை வாழ்ந்ததனால் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வின் இன்பங்கள் மறுக்கப்பட்டு இருள் நிறைந்த வாழ்வுக்கு தள்ளப்பட்டனர். தங்களது இருளான வாழ்வில் கடவுளின் அன்பும் கருணையும் கிட்டாதா? ஒளியின் மக்களாக தாங்கள் வாழ மாட்டோமா என்று ஆண்டவரை நோக்கி அழுது புலம்பிய இஸ்ரேல் மக்களின் கூக்குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்த்தார். ஆண்டின் 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் கபிரியேல் மரியாவிடம், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. இந்த வாழ்த்து எத்தகையதோ! மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை நீர் அடைந்துள்ளீர். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இயேசு என்னும் மகனா என்னிடம் பிறக்கப் போகிறாரா? மரியா, உம்மிடம் பிறக்கப் போகும் இயேசு பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். தாவீதின் அரியணையை
ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் உலகின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. ஐயோ, இது எப்படி எனக்கு நிகழும்? நானும் கன்னிப்பெண் ஆயிற்றே. அஞ்சாதீர், கடவுளின் தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை பாவமற்றவராய் தூய்மையோடு இருப்பார். அக்குழந்தை கடவுளின் மகன் எனப்படுவார். நீர் கன்னிப்பெண் என்று கலங்க வேண்டாம், ஏனெனில் கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளின் திருவுளப்படி மரியா கருவுற்றார். தனக்கு மனைவியாக வரப்போகிற மரியா திருமணத்திற்கு முன்பே தாய்மை பேறு அடைந்ததனால் மரியாவை மறைவாக விலக்கிவிட சூசை தீர்மானித்தபோது கடவுளால்